ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம கிச்சனில் சரியாக மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா பணமும் மிச்சம், நம்ம மனசும் ஹாப்பியாக இருக்குங்க. இப்போ என்ன பண்ணலான்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய குட்டி குட்டி பொருள்லாம் நிறைய வச்சுருப்போம். இந்த பொருளை வந்து வைக்கிறதுக்கு நம்ம இடம் இருக்கும், ஆனால் வச்சுட்டு எங்கேயாவது தேடிட்டு இருப்போம். நம்ம அவசரத்துக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கையில் நம்ம வீட்டில் வந்து பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா பக்கெட் பிரியாணி வாங்கினேன். அந்த பக்கெட் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய கிடக்கு. அதனால சரி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்களுமே இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பொருள் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து சாக்கு பை வந்து வச்சுருப்போம். அரிசி வாங்கின சாக்கு பை. நான் வந்து இதை வந்து கிச்சனுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து கிச்சனில் வந்து வால்பேப்பர் போட்டிருந்தேன். இதுக்காக மெனக்கெட்டு நம்ம செலவு பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை வந்து நான் கேன்சல் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே வந்து நம்ம ஒரு இது ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த இந்த சாக்கை வந்து எடுத்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே ரெண்டாக வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். இதுக்காக நம்ம வந்து அதிகமாக வந்து செலவழிக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம அழகாக வந்து நம்மளோட கிச்சனை வந்து அழகாக மெயின்டைன்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வாடகை வீட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து அதிகமான பொருளை போட்டு செலவழித்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறதை விட நம்ம இருக்கக்கூடிய பொருளை வச்சு அழகாக வந்து எப்படி வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலான்றது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த மாதிரி தான் நான் வந்து செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் டேப் வந்து எடுத்துருக்குறேன். இந்த டபுள் டேப் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஒட்ட போகிற இடத்துல நம்ம ஒட்டி அழகாக வச்சுக்கலாம். இப்போ ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டிக்கர் இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சாக்கை வந்து இது மேலே வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ முன்னே விட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் வந்து எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? நமக்கு இது போதும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து மாதம் நம்ம வந்து அரிசி வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து மாதம் அந்த எண்ணெய் பிசுப்புலாம் அதிகமாக ஆகும். அந்த மாதிரி டைமில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த சாக்கை வந்து மாற்றிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே வால்பேப்பராக அப்படி இருந்தால் அந்த இடம் வந்து வீணாக போயிடும். அடிக்கடிக்கு நம்ம காசு போட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நம்ம மஷ்ரூம்லாம் தான் வாங்கிட்டு வந்தோன்னா ஒரே நாளில் வந்து காலி பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணாலும் வெளியே வச்சாலும் அந்த கருப்பாக வந்து ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் வந்து எண்ணெய்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா அந்த கவரில் வந்து சரியாகவே ஊற்ற மாட்டோம். ஏன்னா எண்ணெய் வந்து அப்படியே வந்து அதுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற்றிட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அடியில் எண்ணெய் தங்கிடும். அடுத்து ஒரு சிசரை வச்சு கட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஏர்லாம் போயிட்டு கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற எண்ணெய்லாம் வடிஞ்சிருங்க. அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து 1 லிட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அந்த எண்ணெயை வந்துட்டு சரி இந்த பாட்டிலில் ஊற்றிட்டு அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மாசா பாட்டிலில் இருந்துச்சா அதில் ஊற்றிடலாம் அப்படின்னு ஊற்றி நான் இதுமாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு. ஷாக்ஸ் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. சரி இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஆயிடுச்சு, அதை வாஷ் பண்ணி போட்டுடலான்ற மாதிரி வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து கூம்பை பற்றி ஏற்றுவோம் இல்லையா, அந்த தகடு வந்து காணா போயிடும். அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற அகலை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூம்பு ஊற்றிக்க பதில் தசங்க பவுடர் வந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இது மாதிரி தட்டிட்டு நம்ம கவுத்தோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து ரவுண்டு ஏற்றினாலே போதும், வீடு வந்து நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும். அந்த விளக்கு ஏற்றும் போதே அதில் கொஞ்சமாக வந்து நம்ம இந்த தசங்க பவுடர் போட்டுட்டு விளக்கு ஏற்றணும் அப்படின்னா கோவில் ஃபீல் வந்து நல்லா கிடைக்கும். கோவிலுக்கு போகிற ஃபீல் வந்து நம்ம வீட்டிலே வந்து நல்லா வாசமாக நல்லா கமகமன்னு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது நம்ம வீட்டில் வந்து வத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் வத்தி இருந்தாலும் ஏற்றலாம், வத்திக்கு பதிலாக இதையுமே ஏற்றலாம். வத்தியே தோக்கடிக்கணும் பார்த்துக்குங்களேன். அந்த அளவுக்கு ஒரு நறுமணமாக சூப்பரான ஒரு ஃப்ளேவருங்க இது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகமாக நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருப்பேன். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சரிசி மாவு வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அது வந்து பூச்சி வண்டு இந்த மாதிரிலாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பூச்சி வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது சேஃபாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுக்கு, அதாவது மஞ்சள், இந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள், ஆளி விதை, சப்ஜா விதை இதெல்லாம் எப்போயாவது 1 டைம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மறந்துடுவோம் வச்சுட்டு. அப்புறம் பார்த்தோன்னா நமக்கு பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதை வேஸ்ட்டாக எடுத்து டஸ்ட்பினில் போட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி வந்து செய்ய தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி கவரில் வந்து எக்ஸஸாக இருக்கிறது வந்து கட்டி நம்ம வேஸ்ட்டு பாக்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை வந்து நீங்கள் வெளியில் வைக்க தேவையில்லை. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது எடுத்து
எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பொருளுமே வந்து சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்புமே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஆயில் பாட்டில்லாம் வந்து வீட்டில் வச்சுருப்போம். அந்த வந்து அதை வாஷ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஈஸியான மெத்தடில் நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து பாட்டிலில் எண்ணெய் இருக்கிறதுனால நான் வாட்டர் கேனில் வச்சு டெமோ வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வச்சுருக்கிறேன். அது வந்து நான் வந்து இதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை தூக்கி போட்டுடலான்னு பார்த்தேன். சரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேக்கிங் சோடா போட்டோன்னா கண்டிப்பாக கீழே கொட்டும். அது வந்து நம்ம அது மேலேயே போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக உள்ளே போயிட்டு உள்ள இல்லையா, அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துட்டு இது கூடவே வந்து வெதுன்னு வெந்நீரை வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த வெந்நீர் சேர்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற எண்ணெய் பிசுலாம் நல்லா சூப்பராக போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் பாட்டில்லாம் வந்து கை விட்டு நல்லா க்ளீன் பண்ண முடியுது. என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே நமக்கு அந்த எண்ணெய் பிசு அதுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட எண்ணெய் பாட்டில் வந்து நல்லா க்ளீனாக சூப்பராக நீட்டாக வந்து வச்சுக்கலாம். இந்த ப்ராசஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எந்த அளவுக்கு எண்ணெய் பிசு இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நெய் டப்பா வாங்குவோம் இல்லையா, அதை தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன யூஸஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஈஸ்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி டப்பாவில் வந்து கொட்டி வச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி இதில் வந்து கொட்டிக்கிறேன். இந்த புனல் பார்த்தீங்கன்னா இது கொட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது தூக்கி போடலான்னு பார்த்தேன், ரொம்ப யூஸாக இருக்குன்றதுனால சரி வச்சுக்கலாம். கடுகு ஜீரகம் அந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன பாட்டிலில் கொட்டுறோம் அப்படின்னா நமக்கு வந்து சிதறும். அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி நான் அந்த புனலை வந்து வச்சுருக்குறேங்க. இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவில் வந்து நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ்கள்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சித்தா சேனலை உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். See you.